அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகள். தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறார். அவரே நம்முடைய தேவன். நம்முடைய சிந்தனைக்காக 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த வசனங்களில் தாவீது ராஜா தன்னுடைய குமாரனை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒப்புவிக்கிறத நாம் பார்க்கிறோம். பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி சாலொமோனை தாவீது திடப்படுத்துகிறான். அவன் மிகவும் நேர்த்தியாய் இந்த பொறுப்பை சாலொமோனுடைய கையில் கொடுக்கிறான். காரணம், அவன் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய், ஆகவே நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன் குமாரன் எனக்கு கட்டுவான் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இதை சாலொமோனுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி அவன் எல்லா கோத்திரங்களின் தலைவர்கள், வகுப்புகளின் தலைவர்கள், 1000 பேருக்கு 100 பேருக்கு அதிபதிகள் எல்லாரையும் அழைத்து எல்லா பிரதானிகளையும் பலசாலிகளையும் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலே கூடி வர செய்து இதை சாலொமோனுக்கு அவன் அறிவிக்கிறத நாம் பார்க்கிறோம். மிகவும் நேர்த்தியாய் தாவீது இந்த காரியத்தை அவன் செய்கிறான். அவன் சொல்லும்போது, என் தேவன் உன்னோட இருப்பார். தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் என்று சொல்லி சாலொமோனை பலப்படுத்துகிறான். என் தேவன் என்று அவன் சொல்லும்போது தாவீது எவ்வளவாய் தேவனை ருசித்து அறிந்தவன் என்கிறத நாம் அதில் பார்க்க முடிகிறது. பொசஸ் பண்ணுகிறான். தேவனை அவன் தனக்கு சொந்தமாக்குகிறான். தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். நாமும் கூட இவ்விதமாக நம்முடைய கர்த்தரை நமக்கு சொந்தமாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். பேரளவிலே சொல்லுகிறவர்களாய் அல்ல, அவரை ருசித்து அறிந்து அவரை நமக்கு சொந்தமாக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு அநேக குமாரர்களை தந்திருக்கிறார். 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 1 நாளாகமம், கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலொமோனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லி சாலொமோனுக்கு புத்திமதி சொல்லுகிறான். 9ஆம் வசனத்திலே, என் குமாரனாகிய சாலொமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி சாலொமோனுக்கு அவன் புத்திமதியை கட்டளையிடுகிறான். மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டும்படி 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் செய்யும்படி அங்கே சொல்லுகிறான். ஆவியானவர் தாவீதுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் சொல்லுகிறான். அதோடு அவன் நின்று விடாமல் அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும், சமூக தப்பத்தை வைக்கும் மேஜை எப்படி இருக்க வேண்டும், பொன் குத்து விளக்குகள் எப்படி இருக்க வேண்டும், தூபங்காட்டும் பீடம் எப்படி இருக்க வேண்டும், இந்த வேலைகளை எல்லாம் செய்யும்படி இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அப்போதான் சொல்லுகிறான், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, என் தேவன் உன்னோட இருப்பார்.
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கே அதை தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஏனென்றால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மிகவும் பெரியது என்று பார்க்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பூமியில் ஆலயத்தை கட்டுகிறது சாதாரணமான காரியம் அல்ல. அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஊழிய பாதையிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். நம்முடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருக்கென்று வளரும்படி அவர்களை கர்த்தருக்கேற்ற வழியிலே எப்படி தாவீது சாலமோனை பலப்படுத்தி சாலமோனை இந்த பெரிய வேலை கொடுத்தானோ, அதுபோல நாமும் நம்முடைய சந்ததிகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தும்படி கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. தலைமுறை தலைமுறையாக இவர்தான் நம்முடைய தேவன், கர்த்தராகிய ஆண்டவர். தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார் என்று உங்கள் தலைமுறைகளுக்கு சொல்லி அவர்களையும் பலப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, அன்பின் தேவனே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி தாவீது எப்படி தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை கர்த்தருக்கு ஆலயம் கட்டும்படி ஆண்டவரை வழி நடத்தினானோ, அதுபோல நாங்களும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கும் தலைமுறைகளை ஆண்டவருக்குள்ளாக நடத்த பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆவிக்குரிய ஜனம் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாய் தம்முடைய பிள்ளைகளிலிருந்து வெளிப்படும்படி தேவாவியானவர் இரக்கம் செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய நல்ல நாமத்தை மைமைப்படுத்தும். இந்த நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருக்கட்டும். ஆபத்து மோசங்களுக்கு, நோய் தொற்றுகளுக்கு, சத்துருவின் கிரியைகளுக்கு எல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.